எதனால ஏற்படுதுன்னா கவர்மெண்ட் ஒரு ஜியோ கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? 200 HP கொண்டு வராங்க. 400 450 தாண்டும் போது ஆந்திராவிலே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு இந்த இன்ஜின் பிரச்சனை பெரிய பிரச்சனை. இப்போ இன்ஜின் வந்து அரசாங்கம் ஒரு நடுநிலையா கொண்டு வராங்க. இந்த இன்ஜின் இருந்தா கடல் வளம் நல்லா இருக்கும், மீன் வளம் நல்லா இருக்கும், பவளப்பாறைகள் நல்லா இருக்கும். நீங்க கவர்மெண்ட் ஜியோ மீறி அதிவேக இன்ஜினை வச்சு மீன் பிடிக்கும்போது கட்டுமரக்காரனும் பாதிக்கப்படுறான், சிறு தொழில் பாதிக்கும். இந்த பிரச்சனை சென்னையில மட்டும் இல்ல, இது எல்லாம் தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. ஆஸ் பர் நார்ம்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆய்வு வந்தாங்க. இன்ஜினை ஆய்வு பண்ணல. நாங்க என்ன கேக்குறோம்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த இஷ்யூஸ் இருக்கு. நீங்க ஏற்கனவே இந்த 15 வருஷமா 2 கவர்மெண்ட் போராடிட்டு நீங்க நல்லபடியா வந்திருக்கீங்க, சந்தோஷம். நம்மளோட உணர்வுகள் உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த மக்களை காப்பாற்ற கடமை உங்ககிட்ட ஒரு தகப்பன்ற முறையில உங்களுக்கு கண்டிப்பாங்க. நீங்க இந்த சிறு தொழிலையும் இந்த மீனவ மக்களை காப்பாற்றணும். இந்த அதிவேக இன்ஜின்களை, தடை செய்யப்பட்ட இன்ஜின்களை நீங்க ஐயா வந்து முன்னேறி எல்லாத்தையும் அது ப்ராப்பரா செக் பண்ணி கவலையே படாதீங்க. தடை செய்யப்பட்டது தடையாவே இருக்கும். அதை மீறி எதுவும் வந்து செய்யாம நாங்க பாத்துக்கிறோம். கண்டிப்பா நடக்கும். இப்பதானே வந்திருக்கோம், டைம் கொடுங்க.